பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷப ராசிக்கு தமிழ் மாத கிரகங்கள் ஆணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால் மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2 கூடிய புதனோடு இணைந்திருக்கார். செவ்வாய் பகவான் 12இல் இருந்த போதிலும் ராகு 11இல் 10ஆம் இடத்தில் சனி பகவான், இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நினைச்சதை சாதிக்க முடியும். இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற முடியும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனை 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் 10 நாள் போயிருக்கார். அப்போது 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார விருத்தி எப்படி ஏற்படுத்துவது என்பது பற்றியும் முயற்சியில் இருப்பீர்கள். அது சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக. அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. லட்சுமி கடாட்சம் 2ல் சுக்கிரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அது 2 கூடிய புதனோடு இணைந்திருக்கிறார். லட்சுமி கடாட்சமான ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் குரு இருப்பது சரியில்லை, ஜென்ம குரு பிரச்சனையை தரும் என்று சொன்னாலும் பார்வைகள் நல்லதையே செய்யும், கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், சினிமாவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் எதில் சேரணும், எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ, எந்த இதில் உங்கள் பிரிவு என்னவோ, உங்கள் எண்ணம் என்னவோ எண்ணம் போல் நினைக்க வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுபிட்சம் நிலவக்கூடிய நிலை. சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும்.
4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். கண் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த மாதம் தாய் வழி சொந்தங்களால் ஒரு பணவரவோ பொருள் வரவோ வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா தான் போகும். ஆனால் வண்டி சில நேரங்களில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க பாருங்கள். அது வந்து ஒரு அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதோட 4 மடங்கு செலவு பண்ணுற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கூடும். திடீர்னு பார்த்தா எலக்ட்ரிக்கு ஒயர் பற்றிக்கிச்சு, இப்போ ஒயர் ஃபுல்லாக டோட்டலுக்கு செட்டே மாற்றணும், இவ்வளோ செலவாகும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குழா போயிடுச்சு, இல்லை டோருக்கு தாழ்பால் போயிடுச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் எது முக்கியமோ ரொம்ப 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 எசென்ஷியல் எதுவோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கனாக்கா செலவு ரெட்டிப்பு 4 மடங்கு செலவாகும். விழி பிதுங்க வைத்து விடும். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவுகள் ஏற்படும். கடை வச்சுருப்பீங்க, வாடகை விட்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஷட்டர் போயிடுச்சு சார், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார்னு வந்து கேட்பாங்க. இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு, ஃப்ளோரை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு கேட்பாங்க. இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு சுகம் இல்லை. இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக இருப்பீங்களான்னா ஏதோ டென்ஷன் இருக்குங்க, கொஞ்சம் நிற்க நேரம் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் இருக்கும். ஆனாலும் கூட 5ஆம் இடத்தை சனி குரு பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எல்லாமே நல்லபடியாக முடியும். பூர்வ ஜென்ம புண்ணியம் நல்ல நிலையில் இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக மிக அற்புதமாக அமையப்போகிறது. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்க நாங்கள் மாத்திரை மருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, ஆனால் இல்லைங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் நல்ல அற்புதமான ஒரு தருணமாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரையிலையும் ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கும் இது அற்புதமான ஒரு மாதம். பழைய சொத்து, அதாவது பூர்வீக சொத்து பிரிச்சிக்காத நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலன் வந்தாச்சா? குருபலன் வந்தாச்சு. நீண்ட நாளாக திருமணம் கைகூடி வரலையா? இப்போ பாருங்கள், சட்டுப்பட்டுன்னு முடிவாகி திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நல்ல கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும். அது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 9 குரு பார்க்குறார், ராசியில் குருவே இருக்கிறார். இப்போ 1, 5, 9 சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே அற்புதமான காலகட்டம். அப்போது 9ஆம் இடம் பாக்கியங்கள் ஈஸிலி டு கெட். எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தல,
அது தானாக நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நான் எதிர்பார்க்கவில்லைங்க, அது தானாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கும். வெளியூர் பிரயாணம் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும். அதாவது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதெல்லாம் நான் எதுக்கும் போகலைங்க, ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகிறேங்க அப்படின்னா தாராளமாக போங்க, நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ 9க்குடையவனும் 10ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். ஆனாலும் வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான். அப்போ அது 9ஆம் இடத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம். இருந்த போதிலும் அவர் 9ல் இருந்தாலும் ஆட்சி பீடம் தான், 10ல் இருந்தாலும் ஆட்சி பீடம் தான். மற்றபடி உங்களை பொறுத்தவரை தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சிவகடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். தொழிலில் உத்தியோகத்தில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். இல்லை தொழிலை மாற்றி அமையுங்கள். ஸ்திரமான தொழில். இது வரைக்கும் தொழில் சரியாக போகலங்க, இந்த தொழில் சரியில்லைங்க, நான் வேறு தொழில் பண்ண போகிறேன், தைரியமாக இறங்குங்க, தொழிலை மாற்றி அமைங்க. இல்லை இன்னொரு தொழில் நல்லா தாங்க போகுது, நான் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறேன், தைரியமாக ஓப்பன் பண்ணலாம். இந்த காலம் உங்களுக்கு பொன் போன்றது. இது கிரகங்கள் கையில் இருக்கிறதால நீங்கள் சாதிக்க முடியாது, கிரகங்கள் சாதித்து கொடுக்குது. அதனால் நல்ல நிலையில் இருக்கிறதால 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதாலையும் 10ல் சனி பகவானே இருக்கிறதாலையும் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றபடி புதுசாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம். இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம். பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. 11ஆம் இடத்துல ராகு. அடா சூப்பருங்க. 11ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உங்களை பொறுத்த வரலையும் ₹100 எதிர்பார்க்குற இடத்துல ₹100 கட்டே கிடைக்கும். அப்போது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறாங்க, இப்போ பணம் இல்லாமல், அதாவது பொருள் இல்லாமல், முதல் இல்லாமல் ஒரு தொழிலை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபோனை வச்சு வேலை பார்ப்பாங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதான் ட்ரேடிங் ஏஜென்சி இப்படி சொல்கிறது, கமிஷன் ஏஜென்சி, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இந்த போன்ற டெக்னாலஜி இப்போ பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், இது ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இதை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இது சார்ந்த பிரிவில் இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். செவ்வாய் பகவான் 12ல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரிகளால் கூட செலவினங்கள் ஏற்படும். இந்த ரிஷபராசிக்கு ஆனி மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, ஆனி 7, 8, 9 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது இந்த ரிஷபராசிக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் சுக்கிரனும் அற்புதமாக இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த நல்ல பண வரவை, பொருள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நல்லதே நடக்கும்.